தேவன் எதெல்லாம் நல்லதுன்னு சொல்லி படைச்சாரோ அதை கெட்டதா மாத்துறதுதான் பிசாசோட வேலை. சினிமா ஒரு பிசாசு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தேவன் எதையெல்லாம் நல்லதா படைச்சாரோ அதை தவறுதலாய் மாற்றி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறது தான் பிசாசோட வேலை. ஆண்டவர் கனியை புசிக்க கூடாதுன்னாரு. அப்படியா புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு விட்டான். இப்போ எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது அன்புன்ற ஒரு காரியத்துல எல்லாரும் விழுந்து போயிட்டு இருக்கிறாங்க. அன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது பைபிள் என்ன அன்பு சொல்லுது, ஆனா இந்த உலகம் எந்த அன்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்ப சினிமால வர ஹீரோயின்ஸ் எல்லாம் ரொம்ப வெள்ளை தோலா வந்து இருக்கணும், அழகா இருக்கணும். அப்படியே பார்க்கும்போது வந்து நல்ல ஒரு அவங்க எதிர்பார்த்த அந்த ஸ்ட்ரக்சரு, அந்த ஃபேஸ் கட்டு, ஸோ இப்படி எல்லாம் வந்து இருந்தா மாத்திரமா அவங்க ஹீரோயினா வந்து செலக்ட் ஆவாங்க. இதெல்லாம் எங்க வந்துச்சு? சினிமால வெள்ளை கலர் தோல் உடையவங்க தான் அழகு அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஹீரோயின்ஸ் எல்லாம் நடந்து வரும்பொழுது அப்படியே அவங்க வந்து என்னன்னா கிளாமரா வந்து இருப்பாங்க. அப்படியே அவங்களோட ஃபேஸ் கட் அப்படியே காட்டுவாங்க. அப்படியே முடி பறக்கிற மாதிரி இருக்கும், ஷார்ட் ஹேர் இருக்கும். ஆனா முடியை வந்து வளர்க்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. முடியை கட் பண்ணிட்டு ஹீரோயின்ஸ் இருக்கிறதால நம்ம ஆளுங்களும் கட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின்ஸ் என்னென்னலாம் வந்து